26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இதற்கு இது பதில் இல்லையே. என்னடா குறி வைக்கிறானுங்க? மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குறி இப்படி இருக்கணும். தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் என்று நான் அடித்து இல்ல வாங்குற காசுக்கு மேல கூடாடா கொய்யா. உங்களை பாராட்டுகிறேன் ஐயா, நீங்கள் மிகப்பெரிய நடிகர். அந்த பாயா இருக்கணும்டா. அப்போலாம் கடினமான உழைப்பாளி. அங்கே ஷூட்டிங்க்கு வருவார்னு பேர் அங்கே ஒரு 4 மீட்டிங்கை முடிச்சிட்டு தான் ஷூட்டிங்கே வருவார். தொடர் மழையின் காரணமாக அங்கே வறட்சி ஏற்பட்டு பயிர்கள் அழிந்து நாசமாகி ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார் என்ற. இது தவறு. எது தவறு? நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் 25 வயதில்? உங்களுக்கு தெரியும். நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்ல. ஆம், நீங்கள் குறை சொல்கிறீர்களே எங்களுடைய சின்னவர். அவர் 14 வயதிலே இந்திரா காந்தியோட ஒரு தாத்தா பேசிக் கொண்டதை பார்த்துக் கொண்டிருந்தார். அரசியலுக்கு வர தற்போதைக்கு விருப்பமில்லை என்று நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ரசிகர்கள் தான், நான் உட்பட. நான் தான் சொன்னேன், ஏன் உங்க ஜோசப் விஜய் அவர்கள், உங்களுடைய கட்சியின் தலைவர் அவர்கள் மறைமுகமாக பேசுகிறாரே, எங்கள் தலைவரை பெயரை சொல்ல மாட்டாரா என்று சொல்லும் பொழுது அவருடைய நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. டே நெருப்புல கால வச்சுட்டாரா? ஆனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் வெல்ல மாட்டார்கள் என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மன்னரா குறிபார்த்து எறிவதற்கும் நம்மனருக்கும் என்ன சம்பந்தம்? ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும், தாத்தா பேரும் தெரியும் வச்சுக்கிறாரு. தெரியலன்னா உங்க அப்பா கிட்ட கேள்றா லபடைக்கப்பால். இவனோட அப்பாப்பா இவன் யாரா? அதான் சொன்னனே, இன்பநிதியோட அப்பானே. தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்க அப்பா இல்ல, உங்க ஆத்தா இல்ல, இன்னொரு கோத்தா வந்தாலும் எங்க தாத்தா பெத்த புள்ள மயிரை கூட ஒரு அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு வச்சுக்க. இதுக்கு இடையில கொரோனா வந்ததா இல்லையா? புயல் வந்ததா இல்லையா? வெள்ளம் வந்ததா இல்லையா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். கலைஞர் தாத்தாவோட பேரண்டா நானு. இதற்கு இது பதில் இல்லையே. வண்டியா பீட் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன ஜோக்கரா? எவன் வந்தாலும் அது சீமானா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும். செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? டெல்லியாலேயே திமுக மயிரை புடுங்கலன்னா இந்த கில்லி எல்லாம் எவன் மயிரை புடுங்குவான்? நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. பயம் தர்ற வழிதான்டா பெருசு. நாங்கள் 75 வருஷமா கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போனோம். அவருக்கு முத 57 சீட்டு எங்க கொடுத்தாங்க? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில தலைவனை விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜிக்கு சுமத்து. அப்போ சாவு என் கையில தான்டா. அந்த இனாம் கலைஞர் தாத்தாவோட பேரண்டா நானு. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட. அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போ. நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நான் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப ஏப்பா ஏன் வேதனை என்னோட போட்டோம். நீ வீரபாண்டி கட்டுரமாமா வசனம்லாம் பேசுறாரு. வந்து மக்கள் பாதி பேர் ஏத்துக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன். நீ லூசு நினைச்சா நான் லூசுரா. அருமை தம்பி எங்க நின்னாலும் 26ல் எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நிக்க நான் தயாரா இருக்கேன். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் அங்க எதிர்த்து நிக்கிறேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க சார்பா நிப்போம். இல்ல சுயேட்சையா நின்னு எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றதுதான். நாளைக்கு கூட்டி புலி வேஷம் ஆடுற போ இல்ல நில்லு. வந்து என்ன செய்ய போறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாம எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி
நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதே போல நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் சர்வீஸ், இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் இவருடைய வயசு. அதனால டேய் சும்மா சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காத. தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என் மனசே சரியில்லைம்மா, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஆமா ஆமா, எதிரி இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்கிறான்னு சொல்லி என்னை வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போகிற வழியில மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு. அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப மொத்தத்தில் திடீர்னு ஃபோன் வரும், திடீர்னு மிரட்டுவாங்க. என்ன ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க, கடத்திருக்காங்க. அதெல்லாம் தனிப்பட்ட இல்ல இவனை அறுத்துருவேன். அறுவாலை வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா உனக்கு? என்ன கட்சி தலைவர் அவரை ஏற்று நான் பேட்டி கொடுக்குறேன். பாப்பா எதனாலும் சந்திக்க தயாரா. தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். வேற வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா?